கள்ளச்சாராய விவகாரத்தில் பொம்மை முதல்வர் சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். சென்னை ராயபுரம் அருகே விலையில்லா தேநீர் வழங்கும் பந்தலை திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் ஓடி ஒழியவில்லை என சொல்லும் பொம்மை முதல்வர் ஏன் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போ போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல? இப்போ போயிருக்க வேணாவா? போகலை. ஒன்று, நாங்கள் பார்த்தா ஓடி ஒளியில் ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியது தானே? அதுவும் போகல. வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டால் போதுமா? ஏன் மடியில் கணம்லாம் நான் சிபிஐக்கு விட்டுறேங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளி பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சோனியா. மாற்றுத்திறனாளியான இவர் முகநூல் மூலம் தொடர்பு ஏற்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அசோக் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சோனியாவை திருமணம் செய்வதாக கூறி அவரிடம் இருந்து பணம் மற்றும் நகையை வாங்கியுள்ளார். இதனையடுத்து அசோக் வீட்டிற்கு சோனியா சென்று பார்த்தபோது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சோனியா வழக்கறிஞர் அசோக் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் கிராமத்தில் சிதலமடைந்து கிடக்கும் பயணிகள் நிழற்குடையை சரி செய்து தர விடிய அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெருங்களூர் கிராமத்தில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை மேல் போடப்பட்டிருந்த மேற்கூரை உடைந்த நிலையிலும் சிதலமடைந்த நிலையிலும் காணப்படுகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் சிதலமடைந்துள்ள பயணிகள் நிழற்குடையை சரி செய்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வருடத்துக்கு முன்னாடி மழையின் போது மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டல் போட்டிருந்தாங்க. அந்த சீட்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. நாங்கள் பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல மனு கொடுத்தோம். ஊர் மக்கள் சார்பாகவும் மனு கொடுத்தோம். பல முறை புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திலே மனு கொடுத்தோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. திமுக அரசு இந்த நிழற்குடை மேல் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.